வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷனுக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷனுக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே The Begin with God's Word என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம், அதனுடைய 3வது வசனம். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாம் உயர்த்தி கொண்டே இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஒரு 1 2ன்னு சொல்லி நம்ம எண்ணிட்டு இருக்க கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது. அவைகள் எண்ணி பார்த்தால் எண்ணற்றவைகளாகவே அது இருக்கிறது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த காலை நேரத்திலும் கூட ஹல்லேலூயா, அவருடைய நாமத்தை எந்த ஸ்தானத்தில் நீங்கள் உயர்த்தினாலும் அவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். என் நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அதனால அவருடைய நாமத்தை உயர்த்தி இந்த நாளை நாம் துவங்கும் பொழுது, இந்த நாளில் நமக்கு இருக்கிற எல்லா கவலைகளிலும் எல்லா துக்கமும் ஹல்லேலூயா ஒரு நொடி பொழுதிலே அது மறைந்து போய்விடும். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வியாதிகளுடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தும் போது உங்களுடைய வியாதிகளை குணமாக்க, உங்கள் நோய்களை சுகமாக்க என் தேவன் வல்லவராயிருக்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்தி இந்த நாளை ஆரம்பியுங்கள். வாருங்கள், சேர்ந்தவரை உயர்த்தி இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எங்க போனாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவரை உயர்த்துங்க, அவரை பாடுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, அவர் செய்த அற்புதங்களை எண்ணி அவரை துதிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அதிசயங்களையும் செய்வதை உங்க கண்ணால நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷனுக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷனுக்குள்ளே வல்லமை வேறொரு நாமமில்லை. ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷனுக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷனுக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. ஆமென். அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று
அதற்கென்று வேலை நாமம் நமக்கில். அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம், நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆமென் எல்லா செய்வினை கட்டுகள் இயேசுவின் நாமத்தில். நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறையோ. நாம் விடுதலை அடைவதற்கு வேறு நாமம், நாமம் நமக்கில்லையே. அடைவதற்கு வேறு நாமம், நாமம் நமக்கில்லை. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஜெபிப்போமா. எங்கள் அன்பு ஆண்டவரே, கிருபையான விலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் உடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும் ஆண்டவரே. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு பணிகளையும் நீர் எங்களோடு கூட அந்த வழி நடத்தும். உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய நாமத்தை உயர்த்துகிற உடைய பிள்ளைகள் மேல உடைய தெய்வீக பாதுகாப்பு இருக்கட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியை உங்க கரத்துல தருகிறோம். நீரை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதும் அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள், அவரை பாடுங்கள், அவருக்கு நன்றி சொல்லுங்கள். தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். God bless you all. ஆமென்.